கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். கர்த்தர்கரம் என்னோடு இருப்பதை உணர வைத்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். அநேகர் அறிக்கையிட அப்பா நீர் கிருபை செய்தீர். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மை உள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்காக இந்த நாளில் கொடுக்கிற அவருடைய வாக்குறுதியானது உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்துகிற ஆச்சரியமானவர். அதனால் தான் தீர்க்கதரிசியாகிய ஏசாயா அவருடைய பிறப்பின் ரகசியத்தை சொன்ன பொழுது இப்படி சொன்னார், அவர் நாமும் அதிசயமானவர். இன்னொன்று ஆலோசனை கர்த்தர். அப்படி வரிசைப்படுத்தி கொண்டு போகும்பொழுது இன்னொன்று சார், அவர் வல்லமை உள்ள தேவன். இந்த தேவன் தன் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி வரும்பொழுது வாக்குறுதிகளோடு வழிநடத்துகிறார். அவர்களுக்கு இன்று நேற்று கொடுத்த வாக்குத்தத்தம் அல்ல, அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் இடத்துல அவர் ஆணையிட்ட வாக்குறுதிகள். அந்த வாக்குத்தத்தத்தின்படி இப்பொழுது தமது ஜனத்தை வழிநடத்தி வரும்பொழுது இவர்கள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். பொய் உரையாத தேவன் தமது தாசனாகிய மோசை கொண்டு சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை நல்ல தேசத்திற்கு கொண்டு போறார். அது எப்படிப்பட்ட தேசம்? அது பள்ளத்தாக்குகளிலிருந்து மலைகளிலிருந்து புறப்பட்டு வருகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இப்ப இந்த தண்ணீர் எதை காட்டுதுன்னா, தண்ணீர் எப்பவுமே ஜனங்களுடைய வேலை வாய்ப்புகளை, வியாபாரங்களை, புதிய துவக்கத்தை தண்ணீர் காட்டக்கூடியது. தண்ணீரை தேவன் இங்க வந்து காண்பிக்கும் போது உன் எக்கனாமிக்கல் லைஃப், பொருளாதாரமான உன்னுடைய வளர்ச்சியை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க வீட்டினுடைய தரித்திரம், சிறுமை, நெருக்கங்கள் மாறப்போகிறதை எந்த இடத்துல அறிவிக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு வந்த பிறகு அதை சொல்லல, கானானை பார்க்கிறதுக்கு முன்பதாகவே அவருடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை குறித்து, அவர்கள் வளத்தை குறித்து, அவர்கள் மேன்மைகளை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறது போல இன்றைக்கு உங்க நிலைமை எனக்கு தெரியாது. இந்த வாக்குறுதிகளை, தேவன் செய்த இந்த வாக்குறுதிகளை பிடித்து கொண்டு, ஆண்டவரே நான் வாழப்போறதான இந்த தேசத்துல நல்ல வேலையோடு, நல்ல வசதியோடு, ஆண்டவரே நிறைவான தேவபக்தியோடு என் தேவனை ஸ்தோத்தரித்து கொண்டு, அவர் கொடுத்த நல்ல தேசத்திற்காய் என் தேவனை நான் ஸ்தோத்தரித்து கொண்டு சாட்சியாய் வாழ்வேன் என்று நீங்கள் பிரியமான அவருக்காக சாட்சியாக வாழ உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணின அந்த நல்ல தேசத்தை, அந்த நல்ல தேசத்தின் நன்மையை தருவார். செபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆமாண்டவரே, வாக்குத்தத்தம் பண்ணினீர், வனாந்தரத்தில் வழிநடத்தினீர், வாழ வைக்கிறீர், வாழும்பொழுது வசதிகளையும் தருகிறீர். இப்படி தமது மக்களுக்கு இவைகளை நீர் ஏற்படுத்தினதற்காய் நன்றி. நல்லா வாழ கர்த்தர் உமது நாமத்தினால் உமது ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே தமது ஜனங்களுக்கு செய்ய போறதற்காய் நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன். உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. God bless you church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோட இதை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. இந்த ஊழியத்தை செய்வதன் வழியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.